வெளியானது தேர்தல் முடிவுகள். நாடளாவிய ரீதியில் முன்னேறி வெற்றி வாகை சூடியது தமிழ் கட்சிகள். திணறியது அனுர தரப்பு. பெண் கரும்புலியை நேரில் கண்ட அதிர்ச்சி. 2 வாரங்கள் மரண பயத்தில் தூக்கமில்லாமல் இருந்த இலங்கை ஜனாதிபதி. வடக்கில் போர்க்காலத்தின் போது மீட்கப்பட்ட ஆபரணங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் எங்கே? இராணுவ புலனாய்வு கட்டமைப்புக்கு பறந்தது உத்தரவு. யாழில் ஊடகவியலாளர் மீது அனுர தரப்பு மூர்க்கத்தனமான தாக்குதல். நடந்தது என்ன? நடுவானில் 400க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தீப்பற்றியது விமானம். நடந்த பயங்கரமான சம்பவத்தினால் பரபரப்பு. சற்றுமுன் பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்தது இந்தியா. திருப்பி அடிக்கும் அடி பயங்கரமாக இருக்குமென பாகிஸ்தான் மிரட்டல். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் வழமைக்கு மாறான பல சம்பவங்களை காணக்கூடியதாக உள்ளது. அதன் அடிப்படையில் 204 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 25,87,349 வாக்குகளையும் 2,276 உறுப்பினர்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,19,364 வாக்குகள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5,82,134 வாக்குகளையும் 452 உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சி 2,64,989 வாக்குகளையும் 209 உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 2,03,693 வாக்குகளையும் 269 உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். பொதுஜன ஐக்கிய முன்னணி 2,15,654 வாக்குகளையும் 174 உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 79,019 வாக்குகளையும் 67 உறுப்பினர்களையும், ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பு 70,402 வாக்குகளையும் 84 உறுப்பினர்களையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 50,159 வாக்குகளையும் 41 உறுப்பினர்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 49,542 வாக்குகளையும் 73 உறுப்பினர்களையும் பெற்று இம்முறை உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியுள்ளார்கள். இதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் கட்சிகள் கைப்பற்றியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த விடயமானது தற்போதைய அனுர அரசாங்கத்திற்கு பெரும் இழப்பாக மாறியிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன விவசாய அமைச்சராக இருந்தபோது 2008ஆம் ஆண்டு விடுதலை புலிகளினால் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது இந்த வாரம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு அன்று பொரலஸ்கமுவ பகுதியில் நடந்த தாக்குதலில் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் பாதுகாப்பு அதிகாரிகள் சண்முகராசா கஜாலினி என அடையாளம் காணப்பட்ட தற்கொலை குண்டுதாரி ஸ்ரீசேனவை கொலை செய்யும் நோக்கில் தாக்குதலை நடத்த உதவியதாகவும் உடந்தையாக செயற்பட்டதாகவும் 17 குற்றச்சாட்டுகளின் கீழ் 2 விடுதலை புலி உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேரடி சாட்சியம் அளித்த மைத்ரிபால ஸ்ரீசேன இந்த சம்பவத்தினால் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதன் பிறகு சுமார் 2 வாரங்கள் கடுமையான மன அழுத்தத்தால் அவதிப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சம்பவம் குறித்து எந்த காவல்துறை அதிகாரியும் தனக்கு வாக்குமூலத்தை பதிவு செய்யவில்லை என்று ஸ்ரீசேன குறிப்பிட்டார். குறித்த தாக்குதலை நினைவு கூர்ந்த முன்னாள் ஜனாதிபதி, மொபைல் போனில் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் தங்கள் வாகனத்தை நோக்கி வேகமாக நடந்து வருவதை கவனித்த பின்னர் தனது வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்றதாக தெரிவித்தார். ஓட்டுநரின் விரைவான செயல்பாடுகளினால் குண்டுதாரி தனது வாகனத்தை இடைமறிக்க முடியவில்லை. தமக்கு பின்னால் வந்த பாதுகாப்பு வாகனத்தை மோதி வெடிபொருட்களை வெடிக்கச் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறியிருந்தார். இந்த சம்பவம் 2008ஆம் ஆண்டு நடைபெற்றதாலும் 2024ஆம் ஆண்டு அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது எனவும், மேலும் இந்த வாரம் விசாரணை தொடங்கியுள்ளது எனவும், வழக்கின் மேலதிக விசாரணை செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் விடுதலை புலிகளின் பெண் கரும்புலியை நேரில் கண்ட மரண பயத்திலிருந்து மைத்ரிபால ஸ்ரீசேன இன்னமும் வெளிவரவில்லை என்பதுதான் உறுதி.
வடக்கில் போர்க்கால நடவடிக்கைகளின் போது இலங்கை இராணுவத்தினால் மீட்கப்பட்ட ஏராளமான போர் ஆபரணங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முகாம்கள், சட்டவிரோத வங்கி கட்டமைப்புகள், கட்டடங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளிலிருந்து மீட்கப்பட்ட இந்த பொருட்கள் தற்போது வரை இராணுவ புலனாய்வு இயங்கு தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பகுப்பாய்வுக்காக தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையகத்திற்கு அனுப்புமாறும் இதுகுறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சுமார் 300 பொருட்கள் பகுப்பாய்வுக்காக அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் பகுப்பாய்வை தொடர்ந்து பொருட்களை பாதுகாப்பான சேமிப்புக்காக மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிலைமைகள் தொடர்பாக பிரதேசங்களில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வேலனை துறையூரில் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவு குழு ஒன்றை குறித்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. நேற்று நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தொடர்பில் வேலனை பிரதேசத்தின் கள நிலவரங்களை செய்தி சேகரிக்கும் நடவடிக்கையில் குறித்த ஊடகவியலாளர் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வேலனை துறையூர் ஐயனார் வித்தியாலய வாக்காளர் மையத்தின் அருகே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இன்னும் ஒரு தரப்புகளுடன் கைகலப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்து செய்தியாக சேகரித்துக் கொண்டிருந்த போது குறித்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குறித்த ஊடகவியலாளர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பாங்காக்கிலிருந்து ரஷ்ய தலைநகரம் மாஸ்கோவிற்கு பயணித்த ஏரோப்ளோட் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் டில்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குறித்த விமானம் நேற்று இந்திய வான்வெளி வழியாக மாஸ்கோ சென்று கொண்டிருந்த போது நடுவானில் அந்த விமானத்தின் உள்ளே திடீரென தீ பரவியுள்ளது. இதனை அறிந்த விமானி உடனடியாக டில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டில்லி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் அந்த விமானத்தில் இருந்து 425 பயணிகளும் விமான பணியாளர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார்கள். விமானத்தில் தீ பரவியதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மீது யுத்தத்தை தொடங்கியது இந்தியா. குறித்த தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எனவும் இன்று புதன்கிழமை அதற்குரிய விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் ஹாட்லி, முசாபர்பாத், பாவல்பூர் ஆகிய 3 இடங்களில் பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராணுவ தாக்குதலுக்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம் என்றும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் தேசமும் அதன் ஆயுத படைகளுக்கு பின்னால் ஒன்றுபட்டு நிற்கின்றது. எங்கள் மன உறுதியும் அசைக்கப்படாமல் உள்ளது. பாகிஸ்தான் மக்களும் அதன் படைகளும் எங்கள் வலிமை மற்றும் உறுதியுடன் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளவும் தோற்கடிக்கவும் முழுமையாக தயாராக உள்ளது என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவின் ஏவுகணை தாக்குதலில் 1 குழந்தை, 2 பெண் மற்றும் 5 ஆண்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 31 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் பாகிஸ்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. வெளியானது தேர்தல் முடிவுகள். நாடளாவிய ரீதியில் முன்னேறி வெற்றி வாகை சூடியது தமிழ் கட்சிகள், திணறியது அனுர தரப்பு. பெண் கரும்புலியை நேரில் கண்ட அதிர்ச்சி. 2 வாரங்கள் மரண பயத்தில் தூக்கமில்லாமல் இருந்த இலங்கை ஜனாதிபதி. வடக்கில் போர்க்காலத்தின் போது மீட்கப்பட்ட ஆபரணங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் எங்கே? இராணுவ புலனாய்வு கட்டமைப்புக்கு பறந்தது உத்தரவு. யாழில் ஊடகவியலாளர் மீது அனுர தரப்பு மூர்க்கத்தனமான தாக்குதல். நடந்தது என்ன? நடுவானில் 400க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தீப்பற்றியது விமானம். நடந்த பயங்கரமான சம்பவத்தினால் பரபரப்பு. சற்றுமுன் பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்தது இந்தியா. திருப்பி அடிக்கும் அடி பயங்கரமாக இருக்கும் என பாகிஸ்தான் மிரட்டல்.